மா முதிரிலும் போனங்கிறீங்களே, நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, திடீர்னு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. எனக்குன்னு யாரும் இருக்கா, அதான் ஆதரவு இல்லாத முதியோர்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க மனசார வாழ்த்து வாங்கதான் நாம இப்போ முதியோர் இல்லம் போயிட்டு இருக்கோம். ஏதோ உங்க புண்ணியத்தால எனக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். போகலாமா? வணக்கம். வணக்கம்மா. இந்தங்க. ஏம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா இல்ல கல்யாண நாளா? அப்படி ஏதாவது இருந்தாதான் இதெல்லாம் கொடுக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த மாதிரி நாள்ல பொண்ணையும் தேடிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் கொடுப்பாங்க, அதான் கேட்டேன். நிச்சயமா இன்னைக்கு என் பிறந்த நாளே இல்ல. ஏன்னா அந்த கொடுமையான நாளை மறக்க முடியாதபடி நான் பெத்த மகனே பண்ணிட்டான். உங்களை அழ வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்ல, என் வயித்துல வளர குழந்தைக்கும் வேணும். கர்ப்பமா இருக்கியாமா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு, ஆம்பளை பிள்ளைய மட்டும் பெத்துக்காதமா. ஏன்னா அவன் அனாதை ஆக்கிடுவான். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ நல்லா இருக்கணுமா. ஒரு தங்க விக்கிரகம் மாதிரி அழகான பெண் குழந்தைய பெத்துக்க. அவ உன் கூடவே கடைசி வரல இருப்பா. நாம போற காலத்துல கூட தலைமாட்டில் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகிறது கூட பெண்தாமா. உங்க ஆசீர்வாதம். அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. மகராசியா இருமா. அம்மாடி, கர்ப்பமா இருக்கியா? ஆமாம்மா, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயமா ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? பொம்பளை பிள்ளையே நீ பெத்துக்க கூடாது. ஏன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அட்டை மாதிரி அம்மா கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி மாமியார் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு கடைசியில இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுடுவாங்க. என் மருமக இருக்காரே, நான் பெத்த புள்ள மாதிரி. நீங்க இந்த ராட்சசி கிட்ட இருக்க வேண்டாம். உங்களுக்கு மாசம் மாசம் நான் பணம் தரேன், தேவையான உதவியெல்லாம் செய்யறேன்னு என்னை இந்த காப்பகத்துல சேர்த்துட்டாரு. அதனாலதான் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்களையே பெத்துக்க கூடாது. என்ன? என்னங்க இது? ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையே வேணாங்கிறாரு, இந்த அம்மா நடனா பொம்பளை பிள்ளையே வேணாங்கிறாங்க. எந்த குழந்தையுமே வேணான்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. வயசானாலே குழந்தைங்க மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் குழந்தைங்களை விட பெரியவங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். மகராசியா இரு. மகராசியா இருக்கணுமா? நன்றிம்மா, நீங்க என்னைக்கு நல்லா இருக்கணும் ஆண்டவன் புண்ணியத்துல. சரிம்மா, இந்தாங்கம்மா. எல்லாரும் பெத்த பிள்ளையால பாதிக்கப்பட்டு இங்க வந்திருக்கோம். உனக்கு பிறக்க போற புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்க நீ இங்க வந்திருக்க. உன்னை பார்த்தாலே உன் தாய் உன்னை நல்லபடியா வளர்த்திருக்கான்னு தெரியுது. அதே மாதிரி
உன் பிள்ளையும் நீ நல்லபடியா வளர்த்து ஆளாக்கு. கடைசி வரைக்கும் அது உன்னை நல்லபடியா பார்த்துக்கும். என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, வரேன். உன்னை பார்த்தாலே உன் தாய் உன்னை நல்லபடியா வளர்த்திருக்கான்னு தெரியுது. என்ன மனுஷங்க, பெத்த அம்மா அப்பாவை யாராவது அனாதை இல்லத்துல கொண்டு சேர்ப்பாங்களா? அங்கங்க அம்மா அப்பா இல்லாத அனாதை பசங்களை தான் பார்த்துருக்கேன். ஆனா அனாதையான அம்மா அப்பாவை இப்பதான் பார்க்கறேன். மாதா பிதாவை இங்க விட்டுட்டு இவங்களாம் எந்த சாமியை கும்பிடுறாங்க? உருப்படவே மாட்டாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. சாரிம்மா, நான் ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தப்பில்லை நாராயணா, உங்கள் ஃபீலிங்ஸ் கரெக்ட் தான். தனிமையே கொடுமை, அதுலேயும் முதுமையில் தனிமை மகா கொடுமை. வயசானாலே அவங்க உடம்புலையும் தெம்பு இருக்காது, மனசுலேயும் தெம்பு இருக்காது, கையில் பணமும் இருக்காது. இப்படி அவங்க வாழ்வாங்க? ரொம்ப கஷ்டம். உயிரோடு நடமாடுறாங்களே தவிர அவங்க உணர்ச்சியெல்லாம் செத்து போயிருக்கோம். நாராயணன், நானும் உங்கள் முதலாளியும் வாழ்ந்துட்டு வர வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இல்லை. அவர் உங்களை ஒரு டிரைவராக நினச்சிருக்கலாம், ஆனால் நான் உங்களை என் கூட பொறுக்காத சகோதரராக தான் நினச்சிட்டு வரேன். தெரியுமா? அதை நீங்கள் வேற சொல்லணுமா? இன்னைக்கு என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வேற, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு நீங்கள் போகிறதுக்கு கூட்டு வந்தீங்களே. மனசு சங்கடமாக இருந்துச்சு, அதான் அங்கே போனேன். மா, எங்கள் முதலாளி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னமா சங்கடம்? என்ன நாராயணன், தெரியாத மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு நான் ஒரு பேங்க் உத்தியோகத்தில் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். ஆனா எனக்குன்னு யாருமே இல்லை. நானும் ஒரு அனாதை தானே. என்னமா அப்படி சொல்றீங்க? உண்மைதான் நாராயணா, இப்படி உடம்புல தெம்பு இருக்கும் போது என்னை இந்த அனாதைங்கிற உணர்வு தாக்குறப்போ பாவம் அவங்களாம் வயசானவங்க, அவங்க மனசு என்ன பாடுபடும். இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு இப்ப அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. இப்ப எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ஆமா நாராயணன், என் மேல எங்க அம்மாவுக்கு உசுறு. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. அவங்க அளவுக்கு என்ன நானே மாதிரி வளர்த்தாங்க. பாசத்துல எந்த குறைய வைக்கல. ஆனா நான் வளர்ந்த ஆளானதும் மதன் கிட்ட என் மனசுல வந்த காதலால அவங்கள பெரிய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்போ இந்த ஆதரவற்ற பெரியவங்களெல்லாம் பார்த்ததும் அவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு என் அம்மாவை தான் தெரிஞ்சாங்க. உலகத்திலே பெரிய பாவம் பெத்த தாயோட மனசு நோகடிக்கிறது. நான் பாவி, பாவி. நீங்களாம் பாவின்னா என்னெல்லாம் என்னமா சொல்றது? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க ஒன்றும் உங்க அம்மாவை இங்க கொண்டு வந்து சேர்க்கல. உங்க அம்மா நிச்சயம் உங்க கிட்ட இருந்து சேருவாங்க.
ஏன் பேர் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் சட்டை பிடிக்கிறீங்க? என்ன யாருன்னு தெரியுதா? உங்களை தெரியாமல் இருக்குமா? பிரபல தொழிலதிபர் ஆர்கேவோட சின்ன மகன், எங்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் மேனேஜர் அர்ஜுனோட மச்சான். உங்களை போய் தெரியாமல் இருக்குமா? அர்ஜுனை தாக்குறதுக்காக ஆள் வச்சு அடிச்சது நீ தானே? நானா? ஆனால் உங்கள் ஆளுங்க நான் தான் அர்ஜுன் நினச்சிக்கிட்டு என்ன மோதி தள்ளிட்டு போயிட்டானுங்க. இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிற சம்பவத்துக்கு எனக்கு எந்த வித சம்மந்தம் இல்லை. டேய், என்ன பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்களாம் பெரிய ரவுடிங்க நினைப்பா? என்ன அர்ஜுன் நினைச்சிட்டா கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? துப்பாக்கி பிடிச்ச கை உடம்பு மேல பட்டுது, தலை கழுத்து மேல இருக்காது. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன விட்டா நீங்கள் பாட்டு பேசிகிட்டே போகிறீங்க? நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எனக்கும் அர்ஜுனுக்கு பிரச்சனை வர்றது உண்டு, அது ஃபேக்ட்ரி காம்பவுண்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு எனக்கும் எந்த வித சம்மந்தம் இல்லை, அதை நீங்கள் நம்பணும். ஒன்று சொல்கிறனால தெரிஞ்சுங்க, எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக மோதி தான் பழக்கம். இப்படி கோழத்தனமாக நடந்துக்க மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தம் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் என்னை நம்பலைன்னா நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னென்ன இப்படி பேசிட்டு போறான்? பேசிட்டு போட்டோம், காரணமாக தான் விட்டேன். பெரிய எடுத்த சமாச்சாரம் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். ஆமாம். ஏய், வேற டீ போடு. ஏன்பா வேற டீ போடுப்பா. உன் தாய் உன்னை நல்லபடியா வளர்த்திருக்கான்னு தெரியும். ரோஹிணி, என்னம்மா ஏன் டல்லா இருக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியுமா, நாராயணன் எல்லாத்தையும் சொன்னா. நீ முதியோர் இல்லத்துக்கு போனதும் மனசு சங்கடப்பட்டதும். இத பார், இந்த மாதிரி நேரத்துல மனசை சந்தோஷமா வச்சுக்கணும், அதான் முக்கியம். சந்தோஷமா இருக்கணும் தான் அங்க போனேன். ஆனா அங்க போனதும் பிள்ளைங்களை பிரிஞ்சு வாழற அந்த பெரியவங்களெல்லாம் பார்த்ததும் எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு புரியுது ரோஹிணி, நீ உன்னோட தலைச்சம் குழந்தைய சுமந்துட்டு இருக்க. இந்த மாதிரி சமயத்துல தான் எல்லா பெண்களுக்குமே தன்னோட பெத்த தாய் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா தான் தாய்மை அடையும் போது தன்னை பெத்த தாய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரிகிற காலம். உனக்கு உன்னோட அம்மா ஞாபகம் வந்தது தப்பில்லை. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லு, நான் உடனே செய்யறேன். என்னங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. சொல்லு ரோஹிணி. கர்ப்பிணி பெண்ணுங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை உடனே செய்ய வேண்டியது கணவனோட கடமை. நான் திடீர்னு அந்த முதியோர் இல்லத்துக்கு போனதுனால என்னால நிறைய செய்ய முடியல. நீங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நன்கொடை கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, துணிமணி எடுத்து கொடுங்க. உங்க மனசும் தாராளம். அதை விட ரொம்ப இலகின மனசு. நமக்கும் புண்ணியம் கிடைக்கும், அவங்களுக்கும் ஆறுதல் கிடைக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இது என் ரிக்வெஸ்ட் தான், ப்ரெஷர் இல்லை. இந்த மாதிரி நல்ல காரியத்தை கம்பல் பண்ணி செஞ்சா புண்ணியமே இல்லை. நான் உடனே செய்யறேன்.
அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்னு எவ்வளோ பணம் கட்டுறோம். இந்த மாதிரி ஏழைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உதவி செஞ்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் உடனே செய்றேன். நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? வாங்கத்த. என்னப்பா ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி கோயிலுக்கு வர சொல்லியிருக்க? நீ என் மருமக, உன் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்ல நான் உன் வீட்டுக்கு வந்திருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி இங்கே. கரெக்டு தான் அத்தை. ஆனால் சில விஷயங்களை பேச இடம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம், ஆனால் என்னால் அங்கே உங்ககிட்ட தனியாக பேச முடியாது. நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் இப்போ பேச போகிற விஷயம் என்னால் எங்கள் அப்பா அம்மா அனிதா முன்னாடியெல்லாம் பேச முடியாது அத்தை. உங்ககிட்ட தனியாக பேச இதோட வேற நல்ல இடம் எனக்கு தெரியல. அதை உங்களை இங்கே வர சொன்னேன். என்னப்பா என்னென்னவோ சொல்ற, பீடிகை பலமா இருக்கே, என்ன விஷயம் சொல்லுப்பா.